சேலம் மாவட்டம் ஏற்காடு மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குருவம்பட்டி வன உயிரியல் பூங்காவில் காணும் பொங்கலை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆனந்த் தரும் தகவலை கேட்கலாம். தமிழகம் முழுவதும் காணும் பொங்கலை ஒட்டி சுற்றுலா தலங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு, பூலாம்பட்டி, படகு இல்லம் மற்றும் மேட்டூர் அணை பூங்கா, ஏற்காடு மலை அடிவார பகுதியில் உள்ள குருவம்பட்டி வன உயிரியல் பூங்கா என பல சுற்றுலா தலங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். தற்பொழுது நாம் நின்றிருப்பது ஏற்காடு மலை அடிவார பகுதியில் உள்ள குருவம்பட்டி வன உயிரியல் பூங்கா. இந்த வன உயிரியல் பூங்காவில் காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சென்னையில இருந்து எல்லா பசங்களும் வந்திருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு வந்தோம். இங்க நல்லா பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்க கூட்டமா. இது ஜாலியா இருக்கு. என்ன மாதிரி எல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு? எல்லா அனிமல்ஸுமே இருக்கு. நிறைய பேரட்ஸ் வகையெல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் பீகாக், ஒயிட் பீகாக், அப்புறம் மங்கீஸும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. மான் எல்லாம் இருக்கு. எப்படி இருக்குங்க கிளைமேட்லாம்? கிளைமேட் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா கூட்டம் தான் கொஞ்சம் லீவுன்றனால அதிகமா இருக்கு. சேலம் மட்டும் இல்லாமல் அருகாமையில் உள்ள ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இங்குள்ள விலங்குகள் மற்றும் பறவைகளை பார்வையிட்டு குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்வதுடன் விலங்குகளுடன் நின்று செல்ஃபி எடுத்தும் வருகின்றனர். இங்க மயில், நாரை, கொக்கு, கிளி, குரங்கு நிறைய இருக்கு. எல்லாம் ஜாலியா அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்களாம் நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஃபேமிலியா வரதுக்கு இந்த இடம் நல்லா அழகா இருக்குங்க. தற்பொழுது ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு வருகை புரிவதால் இந்த பகுதி முழுவதும் திருவிழா கோலம் கொண்டுள்ளது. இதே போலத்தான் சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியிலும் காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். அங்குள்ள அனைத்து பூங்காக்களிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. மேலும் இதே போல சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் உள்ள பூலாம்பட்டி படகு இல்லத்திலும் காலை முதலே சுற்றுலா பயணிகள் காணும் பொங்கலை ஒட்டி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் அந்த பகுதியில் வருகை புரிந்து படகு சவாரி செய்து வருகின்றனர். தற்பொழுது சேலம் மாவட்டத்தில் உள்ள 4 சுற்றுலா தலங்களிலுமே காணும் பொங்கலை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பமாக வந்து இந்த பகுதியில் கொண்டாடி மகிழ்ந்து காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஆனந்த்.